ஹோம்மேட் பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பட்டர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சரில் இருக்கணும், ஃப்ரீசரில் இருந்து அப்படியே எடுக்கக்கூடாது. 300 கிராம் இருக்குது. இது கூட நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், ப்ளஸ் வாசனைக்காக 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு 320 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், அவ்வளோதான். ப்ரௌன் சுகர் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரை வந்து பிளெண்ட் பண்ணிடுங்க. நான் அதை வந்து மறந்துட்டேன். பட்டரை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுகர் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிளெண்ட் பண்ணியிருக்கோம். பட்டரோட ஸ்மெல் ஹெவியாக இருக்கிறதுனால எனக்கு பிடிக்காது. அதனால் லைட்டாக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்டர் கிளார்க்ஸ் எவ்வளோ ஊற்றணும்? அப்படியே ஊற்று, எல்லாமே ஊற்று. எல்லாமே வா, இல்லவே இல்லை. கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 260 கிராம் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். போடு. சுகர் நல்லா கரையிற அளவுக்கு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் பட்டர் பிளெண்ட் பண்ணிவிட்டு சுகர் பிளெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். 270 கிராம் எடுத்துருக்கு. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கு. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். இதில் வந்து நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம கையில் பிணைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சாச்சு. நான் மறுபடியும் ஒரு 100 கிராம் வந்து கோதுமை மாவு போட்டேன். இதில் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கு பையனுக்காக. அது இல்லாத பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மாவு இருக்குது, சாக்கோ சிப்ஸ் போடாமல். இது நீட்டு இதை பிஸ்கெட் ஷேப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு விரித்து வச்சுட்டு பிஸ்கெட்டோட அச்சு இருக்கும், அதில் அச்சில் அந்த மாவை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது பையன் ரெடி பண்ணது. ஒரு வழியாக மாவை உருண்டை பிடிச்சி பிஸ்கட் அச்சு எடுத்தாச்சு. வச்சிரு. Bye. How big is you do that. ஓகே, இதெல்லாமே நம்ம ஹீட் பண்ணி எடுப்போம். Bye. எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுக்கலாம். பேக் பண்ணி எடுத்தாச்சு. பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், பிஸ்கெட் நல்லா பேக்காகி வந்திருக்கு. நீங்கள் இதே மாதிரி ஹோம்மேட் பிஸ்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். கோதுமை மாவு, ப்ரௌன் சுகர் மட்டும் யூஸ் பண்ணி குக்கீஸ் வந்து நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை திஸ் ஒன்.